எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். எங்கடா தனியா போறேன்னு கேட்டாலும் பதில் இல்லை. இதுதான் நான் 10 வருஷமா வாழ்ற வீடு, என் உலகம். இங்க என்ன தவிர வேற யாரும் வந்தது கிடையாது. உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். என்னடா அது? சாதாரணமா நண்பனை பத்தி தானே சொல்லுவாங்க. ஆமாண்டா, உன் நண்பன் யாருன்னு தெரிஞ்சா உன் கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சாதான் உன் கெப்பாசிட்டியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ரியல் எஸ்டேட்டு நல்லா இருக்கீங்களா சார்? தம்பி கிரானைட்டு வணக்கம் சார். நல்லா இருக்கியா? ஏய் நீ மனுஷங்க இல்லை, மனுஷன் விழுகிற பழக்கம் மாற்றிங்க. அட்லீஸ்ட் சித்தார்த் சார் இன்னைக்காவது பார்க்கலான்னு கூப்பிட்டாரு. என் பையன் அவனை நானே சந்திச்சு 2 மாசம் ஆகுது. என்ன சார்? எனக்கு டைம் இல்லைங்க. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொகுதி முழுக்க சுற்றி வர்றதுக்கே எனக்கு டைம் பார்த்து. என்னைக்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் முக்கியமாக சரி செய்யப்படுதோ அது வரைக்கும் எனக்கு ஊன் உறக்கம் கிடையவே கிடையாது. அவன் சொல்லிட்டு போறது ஒன்றும் தப்பு இல்லையே, நீயும் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கப்பா. பார்த்துக்கிறேன்ப்பா. அப்புறம் இந்த 3 பேர் கடந்த 2 மாசம் உன்னை பார்க்கறதுக்கு பொதுக்கூட்ட வேலைகளை பார்க்க போறேன். நீங்க இருந்து முடிச்சுட்டு வாங்க, சரிதானே தம்பி? ஒரேடியா 2 மாசம் லேப்லயே இருந்துட்டீங்க. காரணம் இருக்கு. உங்ககிட்ட வராமலே எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல. ஏஞ்சலினா கட்டாயம் இந்தியா வந்தே ஆகணும்னு இருக்காங்களாம். நான் எவ்வளோ சொல்லியும் கன்வின்ஸ் பண்ண முடியல. நான் பார்த்துக்கிறேன். இந்த மாஸ்டர் பிளான் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்க, அப்படியே பண்ணுறேன். என்ன நடக்குது என் லைஃப்ல? 3 பேர்ல ஒருத்தனை எதிரியா முடிவு பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த 3 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒருத்தன் கிடைச்சிருக்கான். வெளி உலகத்துக்கு அவன் ஒரு சயின்ஸ் ஜீனியஸ். ஆனால் ஆக்சுவலாக இவங்க 3 பேரையும் தான் பினாமியாக வச்சுக்கிட்டு மெடிக்கல் மாஃபியா கனிம வளம்னு மொத்த கிரைம் வேர்ல்டையும் ரூல் பண்ணிட்டு இருக்கான். அவனே கலவரத்தை பண்ணிட்டு அதையே மேடையில் சொல்லி கைத்தட்டலும் வாங்குறான். டிசம்பர் 10 அவன் வாழ்க்கையில் முக்கியமான நாள். அதை அவனுக்கு மறக்க முடியாத நாளாக நான் மாற்றி காட்டுறேன். நான் எங்கே போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, என் சக்ஸஸ்க்கு என்ன காரணம்? இட்ஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். வாழ்க்கையில் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிக்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதையே நான் வாழ்க்கையாக்கி ஜெயிப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.